வணக்கம் மக்களே, என்ன செய்றீங்க? நான் தோட்டத்தில் நிற்கேன். ஏன்னா ஒரு டீச்சர் இந்த நார்த்தங்காய் கேட்டாங்க. அதனால் சாயங்காலமே பறிக்க நினச்சேன், மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் ராத்திரி போல் வந்தேன் பறிக்கிறதுக்கு வேண்டி. அது நார்த்தங்காய் இல்லை, அதோட சேர்ந்தது வேறு வகை பார்த்துக்கோங்க. இது அவங்க நாகர்கோவில்காரங்க தொக்கு மட்டும் வைப்பாங்களாம், இனிப்பெல்லாம் போட்டு. அதுக்கு கேட்டிருந்தாங்க. பறிக்கிறதுக்கு அந்த சாயங்காலம் பறிக்கலை, ஞாபகம் மறந்துட்டு. ஆனால் ராத்திரி வந்தேன்னா எனக்கு பறிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இருட்டில் அது அது ஒரு உயிர், தூங்கும்போது நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு காயும் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பூக்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. முதல் பூ வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இது 4வது இடம் 5வது இடம் எப்பவும் காய் கடந்துக்கிட்டே இருக்கும். காய் சீசன் கிடையாது, கடந்துக்கிட்டே இருக்கும். கேட்குறவங்களுக்கு பறித்து கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. இது நாரங்காய், என்னமோ அவங்க பாசையில் சொல்கிறாங்க நாகர்கோவில்காரங்க. இனிப்பெல்லாம் போட்டு வெங்காயம் நிறையா போட்டு தொக்கு மாதிரி வைப்பாங்களாம், தொட்டுக்க வச்சுக்கிறாங்களாம். ஒரு வாரத்துக்கு தாங்குமா சொன்னாங்க. சரி அப்படின்னு இருட்டு நான் பறிக்கலை. அந்த மரத்தை மட்டும் ரசிச்சுட்டு பறிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா தூங்கும்போது நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், காலையில் பறித்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். சரி, வேறு ஏதாவது மரத்தில் காய் கிடக்கு. கீழே பாருங்கள், பழத்து கிடக்கு. ஆனால் அந்த பழத்தை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களாம். பழம் அவங்களுக்கு யூஸ் ஆகாது, காய் தான் அந்த தொக்கு வைக்கிறதுக்கு. பெரிய மரம் நல்லா செழிப்பாக காய்ச்சி கிடந்துச்சு பாருங்கள். ஆனால் இங்கே உள்ளவங்க இதை விரும்ப மாட்டேங்காங்க. ஊறுகாய் போட்டதுக்கு நார்த்தங்காய் வேறு இருக்குது. இது நார்த்தங்காயோட வேறு வகை பாருங்கள். நல்லா பருசாக கிடந்துச்சு பார்த்துக்கோங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு நானாக பறிக்கவே இல்லை, காலையில் பறித்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் பார்த்துக்கோங்க. வரும்போது ஒரு பப்பாளி மரத்துக்கிட்ட போனேன். அது நல்ல ஒரு பழம் நல்லா பருத்து கிடந்தது. ஒரே மரத்தில் 2 மேலே உருண்டை உருண்டையாக கிடக்கு, கீழே நீளமாக பழம். முருங்காயில் ஒரு பூச்சி, அது என்னடானா பட்டாம்பூச்சி தான் நினைக்கிறேன், அதில் ஒரு வகை பாருங்கள். நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணலை. அந்த இரவுகள் இந்த மாதிரி பூச்சி பறவைகளுக்கெல்லாம் உள்ள தனி ஒரு உரிமை. அதை நம்ம எந்த விதத்துலையும் தொந்தரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குது பற்றிகளா. பூச்சி பட்டாடக்கு வெளியில் போகாதன்னாங்க. ஆனால் நான் அந்த காயை டீச்சருக்கு பறிக்கிறதுக்காண்டி வந்தேன். கடைசியில் மரம் செவிச்சிருச்சு, நான் பறிக்கலை. இந்த பழத்தை நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். அந்த பூச்சி வண்ணத்து பூச்சி தான், ஆனால் இது ஒரு கலர் இல்லாத பூச்சி. பழம் நல்லா பழுத்துட்டு இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வவ்வாலாக ஏதோ கொத்தாமல் இருந்தால் நல்லது. சரி மக்களை, நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே.